மேலிடம் திமுக அதிமுகவை கடுமையாக எதிர்த்து அரசியல் செய்ய சொன்னது செய்தார். தலைவர் பதவியிலிருந்து விலகச் சொன்னார்கள், அதையும் செய்தார். அதிமுகவுடன் அனுசரணையாக போகச் சொன்னார்கள், அதையும் செய்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்மொழிய சொன்னார்கள், அதையும் செய்தார். உயிரை கொடுத்து அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்க பாடுபடுவோம் என்று சொன்னார். அப்படி இருந்து மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அண்ணாமலை இல்லாத கூட்டத்தில் அவரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி என்ன அவர் கட்சியை கெடுத்து விட்டார்? கட்சியின் வளர்ச்சியை தடுத்து விட்டாரா? ஏன் அனைவரும் சேர்ந்து திமுக அதிமுக பாஜகவில் சிலர் அவரை அழிக்க துடிக்கிறார்கள். அவர் ஒரு சொத்து வாங்கக்கூடாதா? அவர் என்ன ஒண்ணுமில்லாத பிச்சைக்காரனா? இல்லை அரசியலில் இருக்கும் மற்றவர்கள் அனைவரும் யோக்கிய சிகாமணிகளா? குட்ட குட்ட குனியனும் முட்டாள், குட்ட குட்ட குனிபவனும் முட்டாள், குனிய குனிய குட்டுபவனும் முட்டாள். சாது மிரண்டால் காடு கொள்ளாது. அரசியலில் அண்ணாமலை போன்று ஒரு தலைவரை அடையாளம் காண ஒரு யுகம் வேண்டும். எந்த ஒரு பின்புறமும் இல்லாமல் இன்று தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவராக உருவாகி வருகிறார். இப்பேற்பட்ட தலைவரை விட்டுவிட்டால் காலம் நம்மை மன்னிக்காது, வருந்த வேண்டி வரும். மக்களே சிந்திப்பீர்.